சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் மீது பாய்ந்த வழக்கு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாத காலங்கள் தான் இருக்கிறது. எப்படியாவது 200 தொகுதிகளுக்கு மேலே வென்றே ஆக வேண்டும் என ஸ்டாலின் அவர்கள் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கட்சியில் அனைத்து மூத்த நிர்வாகிகளையும் நீக்கிவிட்டு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என ஸ்டாலின் அவர்களின் மகனுமான துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதனால் மூத்த அமைச்சர்களும் சரி, மூத்த நிர்வாகிகளும் திமுகவின் மீது மிகவும் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், இதனால் கண்டிப்பாக இந்த ஆட்சியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் அதிமுகவில் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. செங்கோட்டையன் நீக்கம் போன்ற பல விஷயங்கள் நடப்பதால் இது திமுகவுக்கு சாதகமான விஷயமா இருக்குமா என ஒரு பக்கம் ஊடகங்களில் செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் திமுக செங்கோட்டையனை அழைத்தது போன்ற விஷயம்தான் இதற்கு காரணம். செங்கோட்டையனும் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார், அதனால்தான் அவரை நீக்கினோம் என சொல்லப்படுகிறது. மேலும் வடமாநில இளைஞர்கள், அதாவது பீகார் மாநில இளைஞர்களை தமிழகத்தில் துன்புறுத்துவதாக மோடி அவர்கள் காட்டமாக பேசியிருந்தார். இது மிகவும் ஒரு மோசமான விஷயம். தமிழ்நாட்டில் எந்த வடமாநில இளைஞர்களும் துன்புறுத்தப்படவில்லை. அவர்களது வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக பணம் நிறைய சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என ஸ்டாலின் அவர்கள் கூறினாலும், மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வடமாநில இளைஞர்களுக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை என விமர்சனத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களை அழிக்கும் கூட்டணி. அவர்கள் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் விடியல் என்பது இருக்காது, இந்தியாவிலும் விடியல் இருக்காது என்று மோடி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆட்சியில்தான் ஊழல்கள் நிறைய அதிகமாகிவிட்டது. ஏன் தற்போது KN நேரு அவர்கள் நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உள்ள ஊழலால் சிக்கி தவிக்கித்து கொண்டிருக்கிறார். எப்படி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிக்கினாரோ அதே போல தான் KN நேருவும் ஊழல் வழக்கில் சிக்கி கொண்டிருக்கிறார். இதுபோல தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள் போன்றோர் திமுகவில் சிக்கிக்கொள்வது திமுகவின் நிலைப்பாடற்ற ஆட்சியை சுட்டி காட்டுவதாக இருப்பதாகவும், மேலும் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் கைது செய்யப்படலாம், ஸ்டாலின் அவர்களும் வழக்கு பதிவு செய்யப்படலாம், ஸ்டாலின் அவர்கள் மீதும் வழக்கு பாயலாம் என்கின்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.